வெல்கம் டு விஎல்எஸ்ஐ. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் அண்ட் டாஸ்க் இன் வெரிலாக். இந்த செஷன்ல ஃபங்க்ஷன்னா என்ன, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். டாஸ்க்னால என்ன, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எப்படி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம எப்பலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட வந்து நம்ம ரிப்பீட் பண்ற மாரி வரும். நெறைய டைம் அத யூஸ் பண்ற மாரி வரும். அந்த மாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கோட ஒரு தடவ எழுதிட்டு நமக்கு எத்தன தடவ கால் பண்ணணும்னு நெனைச்சோமோ, அத்தன தடவ அத என்ன பண்ணிக்கலாம், நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து ஈஸியா நம்மளால மெயின்டெயின் பண்ணவும் முடியும். இதுதான் வந்து ஃபங்ஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப சின்டாக்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து 2 விதமான சின்டாக்ஸ் இருக்குது. இது 2க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட் போட்டு போர்ட் லிஸ்ட் குடுக்கலாம். இல்ல அப்படின்னம்னா, இந்த மாரி செமிகோலன் வச்சு முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் தனியா இந்த மாரி போர்ட் லிஸ்ட் குடுக்கலாம். இதுதான் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபங்ஷன், எண்ட் ஃபங்ஷன் குடுத்துறணும். அதுக்கு அடுத்தது வந்து ரிட்டர்ன் டைப். இது வந்து ஒரே ஒரு வேல்யூ, சிங்கிள் வேல்யூ தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த மாரி ரிட்டர்ன் டைப் குடுக்கல அப்படின்னம்னா, சிங்கிள் பிட்ட தான் ரிட்டர்ன் பண்ணும். 0 ஆர் 1 ஃபங்ஷனுக்கு ஏத்த மாரி அது ரிட்டர்ன் பண்ணும். இல்ல அப்படின்னா, உங்களுக்கு என்ன டைப்ல வேணும்? பிட்டா வேணுமா? இல்ல இன்டிஜரா வேணுமா? அந்த ரிட்டர்ன் டைப்ப வந்து நம்ம இங்க டிக்ளேர் பண்ணிடணும். அடுத்தது ஃபங்ஷன் நேம் குடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்குள்ள போர்ட் லிஸ்ட் குடுக்கணும். ஃபங்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அவுட்புட், இன், அவுட் யூஸ் பண்ண முடியாது. மினிமம் ஒரு இன்புட் சிக்னலாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய ரூல்ஸ் பார்க்கலாம். ஃபங்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டைம் கன்சியூம் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த டிலே, ஈவென்ட்ஸ், அதான் வந்து ஈவென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட், பாசேஜ், நெக்கேஜ் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் வந்து 0 சிமுலேஷன் டைம்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 0 சிமுலேஷன் டைம்ன்றப்ப அதுல வந்து எந்த ஒரு டிலே, அதாவது டைம் கன்சியூம் பண்ற எந்த ஒரு கன்ஸ்ட்ரன்ட்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுல வந்து எந்த ஒரு டைம் ரிலேட்டட் பண்ணாதனால, இத வந்து காம்பினேஷனல் சர்க்யூட் டிசைன் பண்றதுக்கு வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல கண்டிப்பா ஒரு இன்புட் இருக்கணும். இதுல வந்து அவுட்புட் அண்ட் அவுட்புட் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்பயும் நம்ம டிக்ளேர் பண்ணல, ஸ்பெசிஃபை பண்ணல அப்டின்னம்னா, ஃபங்ஷன் வந்து ஒரு பிட் அப்டின்னு ஏதாவது ஒரு பிட் 0 ஆர் 1 வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பிளாக்கிங் அசைன்மென்ட் யூஸ் பண்ண முடியும். நான் பிளாக்கிங் அசைன்மென்ட் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ்குள்ள வந்து நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதாவது ஃபங்ஷன்ஸ்குள்ள கிரியேட் பண்ற வேரியபிள்ஸ லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. மாடியூல்குள்ள அதாவது ஃபங்ஷனுக்கு வெளிய நம்ம கிரியேட் பண்ற வேரியபிள்ஸ வந்து குளோபல் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்ஷன்ஸ்குள்ள கிரியேட் பண்ற அந்த லோக்கல் வேரியபிள்ஸ வந்து நம்ம வந்து அவுட் சைட் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனா குளோபல் வேரியபிள் வந்து நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் அது பேர் வந்து குளோபல். அதாவது நீங்க ஒரு ஃப மாடியூல்குள்ள கிரியேட் பண்ற அந்த வேரியபிள் வந்து நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் அது வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி நேம் வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் வந்து இன்னொரு ஃபங்ஷன கால் பண்ண முடியும். ஆனா டாஸ்க்க வந்து கால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆர்டர் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஃபங்ஷனுக்குள்ள இந்த இன்புட் போர்ட் லிஸ்ட் குடுக்குறோமா, இங்க ஏபிசின்னு சொல்லி நீங்க ஒரு 3 இன்புட் சிக்னல் குடுக்குறீங்கன்னா, அதே ஆர்டர் தான் நீங்க கால் பண்றப்பயும் குடுக்கணும். அந்த 3 இன்புட்ஸ் நீங்க குடுங்க. அத தாண்டி 4 இன்புட்டோ, இல்ல 1 இன்புட்டோ குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து கரெக்ட்டான ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ஆர்டர வந்து கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோட் பார்க்கலாம். இங்க பாருங்க. நான் வந்து இங்க 3 இன்புட்க்கு ஒரு வேல்யூஸ் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் G1 சொல்லி வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிசல்ட்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக் ஆப்பரேஷன்றது என்னோட ஃபங்ஷன் நேம். அத வந்து கால் பண்ணி அந்த வேல்யூ வந்து ரிசல்ட்டுக்கு நான் அசைன் பண்ற மாரி இங்க குடுத்துருக்கேன். ஸோ இப்ப லாஜிக் ஆப்பரேஷன்றது கால் பண்றோம் ஃபங்ஷன. இங்க வந்து 3 வேல்யூஸ் நான் குடுத்துருக்கேன். 1, 0, 1 அப்படின்னு குடுத்துருக்கேன். இங்க நீங்க வேரியபிளாவும் பாஸ் பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா அந்த வேல்யூ 1, 0, 1, 0, 1 அப்படின்னு குடுக்கலாம். அது நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபங்ஷன கால் பண்ணியாச்சு. ஸோ ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். ஃபங்ஷன் எண்ட் ஃபங்ஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப் குடுப்போமா? நான் வந்து இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் அதாவது ஃபங்ஷன் நேம்க்கு அப்புறம் வந்து இன்புட் போட்டு போர்ட் லிஸ்ட் குடுத்து ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட் செமிகோலன் இந்த சின்டாக்ஸ நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ பிட்டு நெக்ஸ்ட் ஃபங்ஷனோட நேம் ஃபங்ஷன் நேம் லாஜிக் ஆப்பரேஷன் நெக்ஸ்ட் வந்து இன்புட் நான் 3 இன்புட் இங்க குடுத்துருக்கேன். இப்போ வந்து லோக்கல் வேரியபிள் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். ரெஜ் டெம்ப்ன்னு சொல்லி ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட டேட்டா டைப் வந்து ரெஜ். இப்போ இத பிகின் எண்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏவும் பியும் எக்ஸ்ஆர் பண்ணி டெம்ப்க்கு ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப் வந்த ஆன்ஸர வந்து நான் சியோட பண்ணி அத வந்து லாஜிக் ஆப்பரேஷனுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஏன் இங்க லாஜிக் ஆப்பரேஷன் குடுத்துக்கிறோம்னா, நம்ம ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்ஷன் நேம்லயே தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். அதனால அதுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இஃப் டெம்ப் அண்ட் லாஜிக் ஆப்பரேஷன் அதாவது டெம்பும் லாஜிக் ஆப்பரேஷன்
ஆப்ரேஷன் 1 இருந்தா G1 = 1. இது எதுக்கு இங்க காட்டியிருக்கேன் அப்படின்னம்னா, என்னால வந்து குளோபல் வேரியபிளையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இங்க G1 = 1ன்னு சொல்லி சும்மா ஒரு கண்டிஷன் மாரி குடுத்து நான் இங்க பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். டெம்போட வேல்யூ என்ன? லாஜிக் ஆப்பரேஷன் வேல்யூ என்ன? G1 ஓட வேல்யூ என்ன? G1 இப்ப இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இது வந்து 1, B யோட வேல்யூ 0. ஸோ 1 XOR லாஜிக் பார்த்தீங்கன்னா, 1 0 XOR பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இது டெம்ப் 1, Cயும் 1 2 அன் பண்ணா நமக்கு என்ன வரும்? லாஜிக் ஆப்பரேஷன் 1 கிடைக்கும். ஸோ அப்ப எல்லாமே நமக்கு என்ன வரும்? லாஜிக் ஆப்பரேஷன் 1, டெம்ப் 1, G1 நமக்கு 1 வரும். ஸோ இதுதான் நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ரிசல்ட் பாருங்க. டெம்ப் 1, லாஜிக் ஆப்பரேஷன் 1, G1 1. ஸோ இதுல என்ன நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால குளோபல் வேரியபிள ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபங்ஷனுக்குள்ள அப்படின்றதுக்காக தான் இந்த மாரி ஒரு கண்டிஷன் மாரி போட்டு இந்த மாரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்னால லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இங்க ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். நம்ம ரிட்டர்ன் பண்ணக்கூடிய இதுல நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டர்ன் டைப் வச்சு தான் இந்த லாஜிக் ஆப்பரேஷன் இந்த நேம்லயே தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் வந்து கண்டிப்பா ஆர்டரா நம்ம ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணல, இங்க வந்து 3 இன்புட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாரி இங்க 3 இன்புட் நம்ம குடுக்கணும். நம்ம குடுக்காம ஒரு இன்புட் மட்டும் குடுத்திருந்தோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து எரர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஃபங்ஷன். இப்போ வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்குது. அந்த ஃபங்ஷன் வந்து தன்னைத்தானே வந்து மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னம்னா, அத வந்து ரிகர்சிவ் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஃபங்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நார்மல் ஃபங்ஷன் எடுத்துக்கோங்களேன். அந்த ஃபங்ஷன் ஒரு தடவ நம்ம கால் பண்றோம். அப்ப அதுக்கான மெமரி வந்து அது வந்து அலோகேட் பண்ணிக்கும். இப்ப வந்து நம்ம ஒரு ஃபங்ஷன வந்து நம்ம கால் பண்றோம். நார்மல் ஃபங்ஷன நம்ம கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உள்ள இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் ஆர்குமென்ட்ஸ்க்கு தேவையான மெமரி வந்து அத அலோகேட் பண்ணி மறுபடியும் நம்ம கால் பண்றப்ப என்ன பண்ண முடியும்? மறுபடியும் அது வந்து அதுக்கான மெமரி மறுபடியும் அலோகேட் பண்ணிக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம கால் பண்றப்ப அத அலோகேட் பண்ணிக்கும். ஆனா, தன்னைத்தானே ஒரு ஃபங்ஷன் கால் பண்றீங்க. அந்த ஃபங்ஷன் வந்து தன்னைத்தானே திருப்பி கால் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் ஒத்து வராது. அந்த இடத்துல வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, தன்னைத்தானே அதையவே நம்ம ஒரு தடவ தான் அந்த ஃபங்ஷன கால் பண்ணுவோம். ஆனா, அந்த ஃபங்ஷன் அதையவே திருப்ப கால் பண்ணிக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணோம்னா, கண்டிப்பா இன்கரெக்ட் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்மல் ஃபங்ஷன் அப்படின்னம்னா, நமக்கு ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் இருக்கும். இதே வந்து நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல மெமரி அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஃபேக்டோரியல் கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேக்டோரியல் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல்ல 4 எவ்வளோ வரும் நமக்கு? 4 × 2 2 3 6 6 4 24 இதுதான் அதோடைய வேல்யூ கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப பாருங்க மாடியூல், ஆட்டோ ஃபங்ஷன், ஃபங்ஷன் நேம் குடுத்துட்டு, இப்ப நான் இங்க இனிஷியல்க்குள்ள வந்து நீங்க பிகின் எண்ட் குடுக்கல. ஏன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால பிகின் எண்ட் குடுக்கல. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 போட்டு இங்க ஃபேக்டோரியல் ஃபங்ஷன நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபங்ஷன் நேம் ஃபேக்டோரியல் கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி குடுத்துருக்கேன்னா, செகண்ட் சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த தான் செமிகோலன் வச்சுட்டு இன்புட் தனியா குடுக்குற மாரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ம். ஸோ ஆட்டோமேட்டிக் போட்டுட்டு, என்னோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிஜரு, ஃபங்ஷன் நேம் ஃபேக்டோரியல், இன்புட்டு என்னுடைய நம்பர் நான் யூஸ் பண்ற நம்பர் வந்து இன்டிஜர்ன்னு சொல்லி இன்புட் குடுத்துருக்கேன். இப்ப நம்பர் கிரேட்டர் தென் 1 இருந்தா ஃபேக்டோரியல் ஃபங்ஷன் ஒர்க் ஆகுற மாரி, இல்லைன்னா ஃபேக்டோரியல் ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 1ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஏன்னா ஃபங்ஷன் நேம்ல தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதனால ஃபேக்டோரியல் = 1. இப்ப நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, நம்பர் ஸ்டார் நம்ம நம்பரோட வேல்யூ என்ன 4 ஸ்டாரு. இப்ப மறுபடியும் இந்த ஃபேக்டோரியல் அந்த ஃபங்ஷன் என்ன பண்ணுது? அது மறுபடியும் அந்த ஃபங்ஷனே கால் பண்ணிக்குது. ஸோ அந்த ஃபேக்டோரியல்ன்றது மறுபடியும் ஃபங்ஷன கால் பண்ணுது. ஸோ இங்க நமக்கு நம்பர் -1 எவ்வளோ இருக்கும்? 3 இருக்குமா? ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படின்றது மறுபடியும் ஃபங்ஷனுக்குள்ள வரும். உள்ள வந்து பாக்குது நம்பர் கிரேட்டர் தென் 1 இருக்கு. ஸோ இங்க உள்ள வருது. ஸோ இங்க என்ன வரும்? 3 ஸ்டார் ஆஃப் ஃபேக்டோரியல். இங்க என்ன வரும்? நம்பர் -1 3 -1 2 மறுபடியும் என்ன ஆகுது? ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்னு சொல்லி ஃபங்ஷன மறுபடியும் கால் பண்ணுது. மறுபடியும் உள்ள வருது. ஆல்ரெடி இங்க 4 ஸ்டார் ஆஃப் 3 ஸ்டார் ஆஃப் இருக்கு. இங்க என்ன வரும் நமக்கு? 2 ஸ்டார் ஆஃப் ஃபேக்டோரியல் 2 -1 1. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னு சொல்லி மறுபடியும் உள்ள வருது. அப்ப 4 ஸ்டார் ஆஃப் 3 ஸ்டார் ஆஃப் 2 ஸ்டார் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஏன்னா இங்க வந்து 1 -1 0 ஆயிரும் கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 3 2 1 மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வரும். ஸோ அந்த 24 வந்து நமக்கு ரிசல்ட்ல கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபங்ஷன் நான் ஒரே தடவ தான் அந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஃபங்ஷன் என்ன ஆகுது? இதுக்குள்ளேயே தன்னைத்தானே வந்து நமக்கு 3 தடவ கால் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இத தான் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி அலோகேஷன் வந்து டைனமிக்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த உள்ள யூஸ் பண்ணிக்கிற வேரியபிள்ஸ் அண்ட் ஆர்குமென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக் மெமரி அலோகேஷன் தான் வைப்பாங்க. ஏன்னா நமக்கு இன்கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கு.
டாஸ்க்கும் ஃபங்ஷன் ஒரே மாரி தான். எங்கேல்லாம் வந்து நம்ம ரிப்பிட்டேட்டிவா கோட் யூஸ் பண்றோமோ, அந்த மாரி இடத்துல வந்து டாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ரீயூசபிளா இருக்கும்னு சொல்லுவாங்க. மெயின்டெய்னபிள் கோடுன்னு சொல்லுவாங்க. டாஸ்க்குக்கும் ஃபங்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் வேல்யூ தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் வேல்யூ அந்த ரிட்டர்ன் டைப்பே கிடையாது. இதுல வந்து அவுட்புட் போர்ட்ஸ் அண்ட் இன்அவுட்புட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கும் ஃபங்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க டாஸ்க் எண்ட் ஃபங்ஷன் நெக்ஸ்ட் டாஸ்க் நேம் குடுத்துருப்போம். ஆனா ஃபங்ஷன் என்ன குடுத்துருப்போம்? ரிட்டர்ன் டைப் குடுத்துருப்போம். ஏன்னா வந்து சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணி நமக்கு சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதுல வந்து நம்ம அவுட்புட் போர்ட்ஸ், இன்அவுட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் வேல்யூ. டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சின்டாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து போர்ட் லிஸ்ட்ட வந்து இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ல குடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செப்பரேட் பண்ணி இன்புட், அவுட்புட் இன்னொன்னு தனியா குடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஸ் எதுவுமே குடுக்காம குடுக்கறது. இந்த மாரி 3 விதமான சின்டாக்ஸ் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏத்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன ரூல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து டைமிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அ ஏன்னா இது வந்து சிமுலேஷன் டைம் கன்சியூம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வந்து ஃபங்ஷன்ஸ்ல வந்து 0 சிமுலேஷன் டைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எவ்வளோ இன்புட்ஸ் குடுக்கலாம், எவ்வளோ அவுட்புட்ஸ் வேணா குடுக்கலாம். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுல வந்து பிளாக்கிங் அண்ட் நான் பிளாக்கிங் அசைன்மென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபங்ஷன்ஸ் மாரி தான். இதுலயே வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அந்த வேரியபிள்ஸ் வந்து டாஸ்க்க தாண்டி வெளிய யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி இதுல குளோபல் வேரியபிள்ஸ வந்து டாஸ்க்குள்ள வந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து மத்த டாஸ்க்கையும் கால் பண்ண முடியும். ஃபங்ஷனையும் கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து ஆர்டர் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன் கண்டிப்பா வந்து இதுலயும் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஏவோட வேல்யூ பாருங்க. 1 பியோட வேல்யூ 0, சியோட வேல்யூ 1ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இன் G1 அப்படின்னு சொல்லி வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு லாஜிக் ஆப்பரேஷன் சொல்லி ஒரு டாஸ்க்க நான் கால் பண்றேன். இந்த இடத்துல 3 இன்புட், ஒரு அவுட்புட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பாருங்க டாஸ்க்கோட நேம் லாஜிக் ஆப்பரேஷன் எண்ட் டாஸ்க் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 3 இன்புட், ஒரு அவுட்புட் இப்படி குடுத்துருக்கேன். டெம்ப்ன்னு சொல்லி ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, அது ஏவும் பியும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர ரிசல்ட்ட டெம்ப் குடுத்துட்டு, என்னால இங்க வந்து அதாவது டைமிங் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்கக்கூடிய டிலே இல்லன்னா ஈவென்ட்ஸ் எது வேணா யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்க ஒரு டிலே குடுத்துருக்கேன். ஸோ 1 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப் அண்ட் சிய அன்லாஜிக் பண்ணி ரிசல்ட் ஸ்டோர் பண்ற மாரியும் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னால குளோபல் வேரியபிள ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக, இங்க G1 வந்து நீங்க 1ன்னு சொல்லி வேல்யூ குடுத்துருக்கேன். ஸோ, இந்த ரிசல்ட் பாருங்க. டெம்ப் ஈக்குவல் டு 1 ரிசல்ட் ஈக்குவல் G1. அதாவது நான் ஃபங்ஷன்ஸ்ல யூஸ் பண்ண அதே கான்செப்ட்ட தான் நான் வந்து டாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இந்த எக்ஸார் லாஜிக் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்ட வந்து சியோட அன்லாஜிக் பண்றேன். நெக்ஸ்ட் குளோபல் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன். சேம் அதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கேக்கும் அங்கேக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் அவுட்புட்ன்னு ஒரு போர்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்லயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக் டாஸ்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபங்ஷன்ஸ்ல இருக்கிற அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ நம்ம ரிப்பீட்டேட்டிவா அந்த ஃபங்ஷன் தன்னத்தானே கால் பண்ணுது பார்த்தீங்களா? அந்த மாரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் டாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆட்டோமேட்டிக் டாஸ்க் இல்லாம ஒரு ஃபங்ஷன் நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் இல்லாம கீவேர்ட் யூஸ் பண்ணாம, ஒரு டாஸ்க் பண்ணா என்ன ரிசல்ட் வரும்? இதே ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? அப்படின்றதுக்காக தான் 2 எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். 2ம் ஒரே கோடு தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இங்க ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கான்செப்ட் பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு டாஸ்க்க கால் பண்றேன். இனிஷியல் பிகின்குள்ள ஒரு டாஸ்க்க கால் பண்றேன். அதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன் 1ன்னு சொல்லிட்டு. ஸோ டாஸ்க்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் அண்டர்ஸ்கோர் ஆட்டோன்னு குடுத்துட்டு, இப்ப இன்புட் இன்டிஜர் ஏன்னு சொல்லி குடுத்துருக்கேன். உள்ள லோக்கல் வேரியபிள் வந்து டெம்ப் ஈக்குவல் டூ 0ன்னு குடுத்துருக்கேன். ஸோ டெம்ப் பிளஸ் ஏன்னு குடுத்துருக்கேன். அப்ப 0 பிளஸ் ஏ நமக்கு என்ன வரும்? 1 ஏன்னா ஏவோட வேல்யூ 1. ஸோ 0 பிளஸ் 1 1. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வரும்? 1. ஸோ 1 வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணிக்கிறோம்? 2ன்னு சொல்லி வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறோம்னா, உள்ள வருது. உள்ள வந்து நமக்கு என்ன வரும்? இப்ப இந்த இடத்துல டெம்ப்ல என்ன வேல்யூ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 1ன்ற வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். ஸோ அந்த அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும். அத வந்து ஃப்ரீ பண்ணாது. அந்த ஆன்ஸர டெலீட் பண்ணாது. ஸோ ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ 1 பிளஸ் 2 3. ஸோ 3ன்ற வேல்யூ தான் டெம்ப்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ 3 ரிசல்ட் 3 வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. மறுபடியும் அந்த டாஸ்க்க கால் பண்றேன். அதுல ஆர்குமென்ட் வந்து 3 உள்ள வருது. ஏவோட வேல்யூ 3. ஆல்ரெடி டெம்ப்ல எவ்வளோ இருக்கும்? 3. 3 பிளஸ் 3 6. ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன வரும்? 6. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணாம பண்ணோம்னா, ஆல்ரெடி அதுல ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிட்டே இருக்குது. நம்ம அடுத்தடுத்த டாஸ்க் கால் பண்றப்போ அதோட ஆட் ஆயி வருது. இதே நம்ம டாஸ்க் யூஸ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக் டாஸ்க் யூஸ் பண்ணோம்னா, பாருங்க அதே தான். 1 ஃபர்ஸ்ட் பாஸ் பண்றேன். ஸோ டெம்ப் பிளஸ் ஏவோட வேல்யூ என்ன? 1. ஸோ டெம்போட வேல்யூ 0. இப்போ இனிஷியல் நமக்கு என்ன வரும்? 0. சாரி 0 பிளஸ் 1 1. நெக்ஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 2ன்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்றேன்.
ஸோ டெம்ப்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ ஒன்ஸ் அந்த டாஸ்க்கோட இது முடிஞ்சிருச்சுன்னா, உள்ள இருக்கிற டேட்டா வந்து ஃப்ரீ பண்ணிரும். ஸோ அப்ப அது வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா, டெம்போட வேல்யூ 0 தான் இருக்கும். ஸோ 0 + 2 2. ஸோ 2 இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லி பாஸ் பண்றோம். அப்ப 2ன்ற ப்ராசஸ் முடிஞ்ச உடனே டெம்ப்ல இருக்கிற டேட்டா வேல்யூ ஃப்ரீ ஆயிரும். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் 0 இருக்கும். ஸோ 0 + 3 நமக்கு என்ன வரும்? 3. ஸோ 3. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா வர ரிசல்ட்டும் அந்த ஆட்டோமேட்டிக் கீவேர்ட் வரல யூஸ் பண்ணாம இருந்தோம்னா வர ரிசல்ட். அதாவது இதுல ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா, ஒரு தடவை நம்ம டாஸ்க் கால் பண்றப்ப அந்த ரிசல்ட் வந்து அந்த மெமரில ஸ்டோர் ஆயிரும். ஸோ அடுத்தடுத்த டைம் நம்ம கால் பண்றப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் வேரியபிள் ரிசல்ட்டோட சேர்ந்து ஆட் ஆகி வரும். ஸோ நமக்கு இன்கரெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கீவேர்ட் யூஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் இருக்கிறதுனால ஒரு தடவை அந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னா, உள்ள யூஸ் பண்ணிக்கிற லோக்கல் வேரியபிளோட டேட்டா வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆயிரும். ஸோ அடுத்த டைம் கூப்பிடுறப்ப நமக்கு டிஃபால்ட்டா என்ன வேல்யூதோ அதோட தான் நமக்கு ஆட் ஆகி கிடைக்கும். இதுதான் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுக்கும் டாஸ்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இங்க காட்டியிருக்கேன். ஸோ ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைம் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. டாஸ்க்ல வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது 0 சிமுலேஷன் டைம் ஃபங்ஷனு. டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிமுலேஷன் டைம் கன்சியூம் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபங்ஷன மட்டும் தான் கால் பண்ண முடியும். டாஸ்க்க கால் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனையும் கால் பண்ண முடியும். டாஸ்க்கையும் கால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ல மினிமம் ஒரு இன்புட் ஆர்குமென்ட் இருக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்புட், அவுட்புட்ல யூஸ் பண்ண முடியாது. டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்புட்ஸ், அவுட்புட்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதுல வந்து அவுட்புட், இன்புட்ஸ் கிடையாது. டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. நம்ம போர்ட்ஸ் வழியா தான் நம்ம வேல்யூ எடுப்போம். அவுட்புட், இன்புட்ஸ் யூஸ் பண்ணி தான் வேல்யூ எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கிங் அசைன்மென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் பிளாக்கிங் அசைன்மென்ட் யூஸ் பண்ண முடியாது. டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கிங் அசைன்மென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் பிளாக்கிங் அசைன்மென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். இதுதான் ஃபங்ஷனுக்கும் டாஸ்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.